ஏன் எங்க அண்ணன்லாம் வந்து சிஎம் ஆகக்கூடாதா? ஐயோ நான் இவரை சொல்லலைங்க. நம்ம அண்ணங்க, நம்ம அண்ணன் இந்த கொடியில ஸ்டார் போட்டு வரைஞ்சு அவர் வந்து இப்போ தன்னைத்தானே பெரிய தலைவராக நிரூபிச்சுக்க ட்ரை பண்றாருல, நம்ம அண்ணங்க. அதாங்க நம்ம அண்ணன். அவர் வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஆகலாம், கண்டிப்பா ஆகலாம். அவருடைய படத்துல, அவருடைய டைரக்ஷன்ல கண்டிப்பா முதலமைச்சர் ஆகலாம். அந்த ஸ்டார் போட்ட கொடி அது வந்து நான் இவரை சொல்லலைங்க, அண்ணன் திரு தோல் திருமாவளவன் அவர்களை சொன்ன. நம்ம அண்ணன் விஜய் அவர்களுக்கு கூட பாத்தீங்கன்னா எவ்வளோ ஃபேன்ஸ், இந்த ஜென்சி கிட்ஸ்ல இருந்து சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரசிகர்களாகவும் தொண்டர்களாகவும் மாறிட்டாங்க. அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் வந்து சினிமால மட்டும் இல்ல, நிஜ வாழ்க்கையில எல்லா குடும்பங்களையும் வந்துட்டாங்க. அவரோட நல்லது பண்ற மனசை பார்த்து, அவர் ஆட்சி பண்ற விதத்தை பார்த்து. ஆனா அண்ணன் திரு தோல் திருமாவளவன் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்திலையும் எவ்வளவு யங்ஸ்டர்ஸோட கிரேஸ் இருக்கு பாருங்க. இது ரொம்ப பெரிய விஷயங்க. அதனால அண்ணனோட தம்பியா நான் ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் சொல்லிக்கிறேன். நீங்க 100 வருஷம் கடந்து மக்களுக்கு ஒரு நல்ல தலைவனா இருக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிட்டு இப்ப நம்ம இளைஞர்களின் குரலாகவும் வெற்றியின் பக்கம் மட்டுமே இருக்கக்கூடிய நம்ம அண்ணன் தோல் திருமாவளவனுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீங்க வந்து பாத்தீங்கன்னா 100 வருஷம் தாண்டி மக்களுக்கு ஒரு நல்ல தலைவராகவும் இளைஞர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாகவும் தாவேக அரசு கூட சேர்ந்து இணைஞ்சு செயல்படுவீங்கன்னு சொல்லி நாங்க நம்புறோம். அண்ணா அப்ப நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, நம்மளும் ஒரு நாள் ஆட்சிக்கு வருவோம் நீங்க சொன்னீங்க. விடுதலை சிறுத்தைகள் தமிழகத்தின் ஆளுங்கட்சியாக வளர வேண்டும். அப்படி நடந்தா உங்களுக்கு நான் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவேன். அதனால இந்த கொடியில ஸ்டார் போட்டு வரைஞ்சிட்டு இந்த சிஎம் ஆகிற கனவை காண்டுட்டு தயவு செஞ்சு புதுசா யாரும் வராதிங்க. ஏன் விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரக்கு முன்னாடி அவர் நடிகர் இல்லையா? நீங்க கேட்கலாம், தப்பு கிடையாது, கரெக்ட் தான். ஆனா கற்பனைக்கு கூட எட்ட முடியாத, மக்களாலேயே நினைச்சு பார்க்க முடியாத இந்த சிங்கம் புலின்னு சொல்லி எவ்வளோ ஒரு மிருகங்கள் வாழக்கூடிய அந்த ஒரு பாலிடிக்ஸ்ல தன்னந்தனியா வந்து காலடி எடுத்து வச்சு நம்பிக்கையா வந்து மக்கள்கிட்ட ஆதரவு வாங்கி ஜெயிச்சிருக்காரு. ஸோ அவர் மாதிரி எல்லாருமே ஆயிட முடியாது. மக்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்கு யாரும் வேணா வரலாங்க, வர வேணாம்னு நான் சொல்லல. ஆனா ஒரு உண்மையான தொண்டனா நம்ம கடைசி உயிர் மூச்சு உள்ள வரைக்கும் நம்ம அண்ணனுக்கு தான் நம்ம சப்போர்ட். அதனால நான் சொல்றதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். அதனால அண்ணனோட தம்பிகள் நம்ம சேனலை பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம் மக்களே. முறைதான் ஒரு முறைதான் உன்னை பார்த்தால் அது வரமே, நினைத்தால் உன்னை நினைத்தால் கண்ணில் கண்ணீர் மழை வருமே.